சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். யாராவது வாங்க. கம் ஃபாஸ்ட் ப்ளீஸ். டாக்டர் மகேஷ், டாக்டர் 4 பேர் சேர்ந்து அடிச்சிட்டாங்க டாக்டர். அன்கான்சியஸா இருக்காரு. ராஜேஷ், எமர்ஜென்சி வார்டு கூட்டு வாங்க. மகேஷ், இங்கேயே வெயிட் பண்ணுங்க. சார், அன்புக்கு ஒண்ணு ஆகாதுல்ல சார்? அன்புக்கு ஒண்ணு ஆகாது ஆனந்தி, கவலைப்படாத. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. நீயும் அன்பு அங்க எதுக்கு வந்தீங்க? உங்களை அட்டாக் பண்ணவங்க யாரு? சார், வந்தவங்க யாரு என்னன்னு எதுவும் தெரியாது சார். எனக்கு வேண்டப்பட்ட செல்வின்னு ஒரு குழந்தை. அந்த குழந்தைய பள்ளிக்கூடத்துல சேர்க்கதே அன்பு எனக்கு உதவி பண்ணாரு. அட்ரஸ் ப்ரூஃபோட வாங்க, உடனே அடையாள அட்டை கொடுத்துட்றேன். முதல் நாள் பள்ளிக்கூடத்துக்கு நாங்க தான் கொண்டு போய் விடணும்னு செல்வி ரொம்ப அடம் பிடிச்சதா செண்பக அக்கா போன் பண்ணி சொன்னாங்க. அவளை விடத்தே நாங்க போனோம். திரும்ப கார்மெண்ட்ஸுக்கு வர்றப்போ யாருன்னே தெரியல. திடீர்னு வந்து ரோட்டை மறிச்சு நின்னு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அன்பு பிரச்சனை வேணான்னு பேசி பார்த்தாரு. ஆனா அவங்க கேட்கவே இல்ல. நீ சொல்றத வச்சு பார்த்தா பிளான் பண்ணி தான் அன்பை அட்டாக் பண்ணிருக்காங்க. ஆனா இது யாருக்கான அட்டாக்னு தெரியலையே. அத முதல்ல கண்டுபிடிக்கணும். முதல்ல அன்பு கண்முழிக்கட்டும். பிரதர், மேடம், பேஷனோட பொருள்லாம் இருக்கு, வச்சுக்கோங்க. எக்ஸ்கியூஸ் டாக்டர், அன்புக்கு இப்ப எப்படி இருக்கு? நெத்தியில இன்ஜுரி ஹெவியா இருக்கு. ரைட் ஹேண்ட்ல ஆம்லைன் கிராக் ஆயிருக்கு. நல்ல வேலை அவருக்கு பிராக்சர் எதுவும் ஆகல. தலையில அடிபட்டு இருக்கிறதுனால இப்ப மயக்கத்துல இருக்காரு. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் தான் மற்ற விஷயங்களை கிளியரா சொல்ல முடியும். பட் பெருசா வரி பண்ற அளவுக்கு எதுவும் இல்ல. சீக்கிரமே சரியாயிடுவாரு. தேங்க்ஸ் டாக்டர். உயிரில் பூக்கும் காதல் உணர்வின் ஆழ்நிலை. உணர்வை பார்ப்பதே உறவின் சூழ்நிலை. டேய், என்னமோ பெரிய இவன் மாதிரி வெட்டிடுவேன் குத்திடுவான் அவனை சும்மா விட மாட்டேன்னு சொன்ன. இப்ப மூஞ்சில ஐஸ் பேக் வச்சிட்டு இருக்கேடா. டேய், அவன் அடிக்க 4 பேர் போனீங்களடா. இப்ப 2 பேர் தான் அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்க. மீதி 2 பேர் எங்கடா? நாங்களாவது அடி வாங்கிட்டு வந்திருக்கோம். அவனுக்கு 2 பேர் அரவிந்த் சார் அடி வாங்குறத பார்த்துட்டு அந்த பொண்ணை விட்டுட்டு பயத்துல ஓடி போயிட்டானுங்கண்ணா. உங்களெல்லாம் வேஸ்ட்ரா நீங்கெல்லாம். டேய் டேய் டேய், இந்த மாதிரி சில்லற பசங்கள்ட்ட எல்லாம் தோத்துட்டே இருக்குமேடா. தோத்துட்டே இருக்கோம்டா. அந்த அன்பு யாரா? சின்ன பையன். 4 பேரை கூட்டு போய் அவனை அடிக்க முடியாம திரும்ப வந்து நிக்கிறியே. முதல்ல ஆனந்தி, இப்ப அன்பு. இன்னும் எத்தனை பேர்டா நம்ம தோத்துட்டே இருப்போம்? அண்ணே, இன்னும் ஒரு நிமிஷம் ஆயிருந்தா அந்த அன்பு இந்நேரம் செத்து 1/2 மணி நேரம் ஆயிருக்குண்ணே.
திடீர்னு அந்த மகேஷ் எங்க இருந்து வந்தானே தெரியலண்ணே. அவனால தானே இது எல்லாமே. என்னடா சொல்ற? மகேஷ் இங்க வந்தானா? ஆமாண்ணே, அவன் வந்துதான் அரவிந்த் சார் அடிச்சு போட்டு போயிட்டானே. அரவிந்த் சார் எவ்வளவு டஃப் கொடுத்தாரு, ஆனா கடைசியில அவரே அடிச்சு போட்டு போயிட்டானா. டேய் அரவிந்த், அப்போ மகேஷ் மாஸ்க கழட்டி உன் முகத்தை பாத்துட்டானா? டேய் ஒன்ன தாண்டா கேக்குறேன், உன் முகத்தை பாத்துட்டானா அவன்? இல்லண்ணே, நான் மாஸ்க கழட்ட விடல. அதுக்குள்ள நாங்க எஸ்கேப் ஆகி வந்துட்டோம். ச்சே. டேய் உன்னை பொருளோட இறங்கி சண்டை போடாதுன்னு எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன். அந்த அன்பை என் கையால தான் கொள்ளுவேன்னு சொல்லிட்டு இப்ப மகேஷ் கிட்ட மாட்ட பாத்தியடா. ஏன்டா இப்படி வர வர கொஞ்சம் கூட எதையுமே யோசிக்காம பண்ணிட்டு இருக்க? நல்ல வேலை அந்த மகேஷ் உன்னை பார்க்கல, இல்லைன்னா நம்ம 2 பேரும் ஜெயில தாண்டா இருந்திருக்கணும். டேய் நீங்க எல்லாம் எதுக்குடா எங்க கூட ரவுடின்னு இருக்கீங்க? இவன் ஒருத்தர் 2 பேரை சமாளிச்சுட்டு இருந்திருக்கான், நீங்க இத்தனை பேர் என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? உங்களெல்லாம் நாங்க என்ன பண்றது? உயிரை கொடுத்து தானே சண்டை போட்டோம். ஆனா எப்படியும் தப்பிச்சிட்டாங்கண்ணே. இப்படியே காரணம் சொல்லிட்டு இருக்கடா. ஒரு நாள் ஏன் கையால தான் சாக போறீங்க. டேய் அரவிந்த், ரொம்ப வலிக்குதா? ஆமாண்ணே, வலிக்குது. ஆனா அடிபட்டது இல்ல. சரக்கு அனுப்ப முடியாம போனதான் ரொம்ப வலிக்குது. டேய் இந்த ஒரு டீலிங் சரியா நடந்திருந்தா எல்லாமே செட்டில் ஆயிருக்கும்னா. அத அந்த அன்பு மகேஷ் எல்லாரும் சேர்ந்து கெடுத்துட்டானுங்க. அவனுங்களை நான் சும்மா விட மாட்டேன்னா. டேய் டேய் அரவிந்த், டேய் 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 அரவிந்த் சொன்னா கேளுடா. டேய் அரவிந்த், அரவிந்த் அரவிந்த் சொன்னா கேளு, அவசரப்படாத. டேய் சொன்னா கேளுடா. டேய் அரவிந்த். ச்சே. ஹே யாழினி, மணி என்னடி ஆகுது? 10:30 ஆகுதுமா. இவன் என்ன தாண்டி நினைச்சிட்டு இருக்கான்? வீட்ல இருந்து போய் 3 மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஒரு ஃபோன் பண்ணல. மாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுத்தானா இல்லையா, சொன்னது ஏதாவது செஞ்சானா இல்லையா, ஒண்ணுமே தெரியலையேடி. ஒரு ஃபோன் பண்ணிடி அவனுக்கு. சரி, கத்தாத இரு, பண்றேன். சார், அந்த போனுக்கு யாரோ கூப்பிடுறாங்க சார். கோல்முட்டியா? கோல்முட்டினா யாருன்னு தெரியுமா? தெரியாது சார்.